1-3 சண்டே அன்னைக்கு ஹெவியாக ஒர்க் பண்ண எங்களுக்கு பிடிக்காது, அதனால சோம்பேறி சிக்கன் தான் ட்ரை பண்ணோங்க. எங்களுக்கு ஆப்டான ரெசிபி கூட கொக்கோ எம்பையர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில் அண்ட் நல்ல குவாலிட்டியான கிரவுண்ட் நட் ஆயில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவே ஈஸியாக பண்ணுற சிக்கன் ரெசிபி தான், இதில் கூட நீ இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஈக்குவலாக பிரித்து பண்ணிட்டு இருந்தோங்க. இந்த ரெசிபியே நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்பைசி சமையல் பார்த்து தான் பண்ணோம். இந்த வீடியோவை நாங்கள் ஒரு 1 year பிஃபோர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்கள் கண்டுபிடிச்ச ரெசிபி கிடையாது, அவங்களோடதுமே கிடையாது, இது வந்து ஒரிஜினலான தமிழ்நாடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெசிபி. நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, ஆனால் ஈஸியாக இருந்துச்சு, அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண வைங்க. டைம் இல்லைன்னா அப்படியே கூட குக் பண்ணுங்க, சூப்பராக தான் இருக்கும். நான் எல்லா வேலையும் பண்ணுறேன், நீ சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு செம்ம பசி ஆச்சு. சரி பொரி இருக்குல்லன்னு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சிக்கனுக்கு கட் பண்ண ஆனியன் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க. அது கூட கேரட் அண்ட் சாட் மசாலாலாம் போட்டு நல்லா சாப்பிட்டோம். பட் இது கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். நாங்கள் இதை அடிக்கடி சாப்பிடுவோம், எப்போல்லாம் பசிக்குதோ அந்த மாதிரியெல்லாம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோலாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் செம்ம பசி, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பாய்.